வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது கூட 1/2 கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனை மினிமம் 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மேரினேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணுறது. நான் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எக்ஸஸாக இருக்குது. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 3/4 கப் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக இந்த மிக்ஸ்டு ஹர்ப் சேர்க்குறேன். இது இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா நிறைய நல்ல மாவு நல்லா அந்த சிக்கனோட ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண அந்த மசாலா எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாவில் லேசாக அப்படியே கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள ஃப்ளவர்லாம் அப்படி லேசாக அசைச்சிங்கன்னா அதெல்லாம் உதிர்ந்துடும். இந்த மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது தடவை கோட் பண்ணுறது லேசாக பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நல்லா அழுத்தி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கோட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிருக்கணும் ஃபுல்லாக. இப்போது ஆயிலை மிதமான தீயில் சூடு பண்ணியிருக்கேன். இதில் சிக்கன் பீஸஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது ஃபுல்லாகவே மிதமான தீயிலே வச்சு நல்லா ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. சிக்கன் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரே டயத்தில் நிறைய சிக்கன் போட்டுறாதீங்க. ஒரு 5-6 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.